Hi everyone, welcome to Classic Higher Secondary School. Today we are going to learn about some important definition in physics. So physics la irukkudiya oru sila important definition mattum iniki nama just konjam fast ah abbi recollect panikalam. ஏன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸோட கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபனிஷன் கொஸ்டின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட்டில் நம்ம கேட்டிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் ஏதாவது ஒரு டெஃபனிஷன் கேட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா 4 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு டெஃபனிஷன் கொடுத்து அந்த டெஃபனிஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் கேட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு 7 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஏதாவது 2 டெஃபனிஷன் கேட்டிருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒரு டெஃபனிஷன் நமக்கு வரும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டெஃபனிஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான டெஃபனிஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஃபனிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியா. ஸோ இனர்ஷியா அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் ஆக்ஷன், எந்த ஒரு ஆக்ஷனுமே அதில் இருக்காது. தட் இஸ் இனர்ஷியா. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ஷுட் பி இன் ரெஸ்ட். ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 20 km/s போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆக்ஸலரேட் பண்ணுற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது? யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம். அன்லெஸ் வி ஆர் கிவிங் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். இதை தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெஃபனிஷன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இனர்ஷியாவும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் இருக்காது. மற்றபடி டெஃபனிஷன் எல்லாமே அதே தான். எப்போ நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். அன்லெஸ் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், எவ்ரிபடி கண்டினியூ டு பி in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லா போகலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு 15 kg இருக்குது அப்படின்னா இந்த 15 kgக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அப்போது நான் எடுத்துக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட மாஸும் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கிறோம் நம்ம? எஃப் ப்ரப்போர்ஷனல் டு எம். அந்த இன்னொன்று என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு ஏ. அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன? நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த வெலாசிட்டியை தாண்டி இன்னும் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அதிகமாக ஸ்பீடப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சலரேஷன். அப்போது இதை நம்ம என்ன நியூட்டன் செகண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அந்த இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் த momentum takes place in the direction of force. என்ன momentum அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா the object should have mass and velocity. ஸோ அதனால தான் அந்த மொமெண்டம் நம்ம சொல்கிறோம். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், நான் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறனோ அதே டைரக்ஷனில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோஷனும் நடக்கும். ஸோ பாருங்கள், the force acting on the body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force. எந்த சைடு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதே சைடு தான் எனக்கு என்ன பண்ணும்? ஆக்ஷனும் நடக்கும். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா தெரியக்கூடிய ஒரு லா தான் இது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equivalent ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ என்ன அளவுக்கு நம்ம ஆக்ஷன் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நமக்கு என்ன பண்ணும்? ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து நான் ஒரு பாலை நான் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா இந்த பால் எனக்கு இங்கேருந்து இங்கே இந்த வாலுக்கு போகுது அப்படிங்கிறது ஈக்குவல் ஃபோர்ஸ். இதை நான் வந்துட்டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதே எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த வாலில் பட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி வரும். ஸோ எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிட்டர்ன் ஆகி வருது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் பி. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் என்னது? எஃப் ஆஃப் பி. இல்லை அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பி.
ஸோ இதை தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் அப்படிங்கிறது என்ன எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சீசா விளாண்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சீசா வந்துட்டு என்ன பண்ணும், ஸோ அப்பில் கொடுத்தோம் அப்படின்னா டவுனில் ஆக்ட் ஆகும், ஸோ டவுனில் கொடுத்தோம் அப்படின்னா அப்பில் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு எனக்கு பெர்பெண்டிகுலரில் ஆக்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா மொமெண்ட் ஆஃப் கப்பல். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பல் இஸ் மெஷர்ட் பை தி ப்ராடக்ட் of any one of the forces and the perpendicular distance between the line of two forces. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம், இந்த சீசார் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நான் அப்போட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த பர்சன் மேலே போகும்போது இந்த பர்சன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுவான் இல்லையா. ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி லைன் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த லைனுக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போது நம்ம சிம்பிளாக எழுதணும்னா எப்படி எழுதலாம், ஈக்குவேஷன் மாதிரி மொமெண்ட் ஆஃப் கப்பல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் between the line of action of force. அப்போ m is equal to என்னன்ட்டு f into s. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெசனில் நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான டெஃபினிஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெசனில் ஒரு 2 டெஃபினிஷன் மட்டும் நமக்கு இருக்குது ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் லெசனில் முக்கியமான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெல்ஸ் லா. ஸோ ஸ்னெல்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ரீஃப்ராக்ஷன். ஸோ ரீஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிறோம். ஸோ ரே ஆஃப் லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஃப்ளெக்ஷனில் படிச்சிருக்கோம். ரிஃப்ளெக்ஷனில் என்ன படிச்சிருக்கிறோம், ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ரே ஆஃப் லைட் இந்த பிளேட்டில் பட்டோன்னு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம நார்மல்னு சொல்லுவோம். இது எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள், இது எனக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நான் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டிரான்ஸ்பேரண்ட் மீடியமில் நான் இன்சிடென்ட் ரே பாஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் பட்டோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த நார்மல் எனக்கு பெண்ட் ஆகும். ஸோ எப்படி பெண்ட் ஆகுது, டுவோர்ட்ஸ் தி நார்மல். டுவோர்ட்ஸ் தி நார்மல் அப்படின்னா நார்மலுக்கு பக்கத்துலேயே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பெண்ட் ஆகிடும். ஸோ அப்போது இதோட ஆங்கிளை நான் சைன் ஐன்னு எடுத்துக்கிறேன். இதோட ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சைன் ஆர். அப்போ எனக்கு டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் அப்படிங்கிறது 2 மீடியம் எனக்கு டிவைட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ மேலே இருக்கிறத நான் ஏர் மீடியம்னு சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம கிளாஸ் மீடியம்னு சொல்கிறோம். ஸோ ஏர் மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ2 எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடோட அதாவது டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா μ1. ஸோ அப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம், sin i by sin r is equal to μ2 by μ1. ஸோ அப்படி ரீட் பண்ணுறேன் பாருங்கள். The ratio of the sin of the angle of incidence and the sin of the angle of refraction is equal to the ratio of refractive indices of the two media. Two media அப்படிங்கிறது இந்த 2 பேஸை தான் நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்துட்டு refractive in air medium and இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா liquid மீடியமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா கிளாஸ் மீடியமாக இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரேலியக் ஸ்கேட்ரிங் லா. ஸோ இந்த ரேலியக் ஸ்கேட்ரிங் லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்மாஸ்பியர்லேருந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை வந்து ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸோடையும் மாலிகுல்ஸோடையும் இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கை அப்பியர் ப்ளூ கலர், ப்ளூ ஸ்கேட்ரிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த ரேலியக் ஸ்கேட்ரிங் லா. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th பவர் ஆஃப் தி வேவ்லென்த். அதாவது என்னோட ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிறது வேவ்லென்த்தோட 4th பவருக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங்கை நம்ம என்னவா டினோட் பண்ணிக்கிறோம், எஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/λ/4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிற லெசன் தேர்ட் லெசன் தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸில் முக்கியமாக ஒரு 4 லா இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 லால ஏதாவது ஒரு லா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலோரி. ஸோ கலோரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்து அந்த வாட்டருக்கு நான் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்கணுமோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 கலோரி. ஸோ டெஃபினிஷன் பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு கிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோமோ தட் இஸ் 1 கலோரி. ஸோ அப்போ 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஸோ அடுத்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, இது மூணுமே ரொம்ப முக்கியமான லா. ஸோ இந்த பாயில்ஸ் லாக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிலிண்டரோட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிஸ்டன் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ பாயில்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சரை நான் என்னவா வச்சுக்கிறேன், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ப்ரெஷர். ஸோ இந்த பிஸ்டன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பிஸ்டனை நான் கம்ப்ரஸ் பண்ண இதோட வால்யூம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். நான் பிஸ்டனை
நான் ஒன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வால்யூமோட லெவல் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்போ வால்யூம் எனக்கு டிக்ரீஸ் ஆகும்போது எனக்கு ப்ரெஷரும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ பாருங்கள், when the temperature of the gas is kept constant, the volume of the fixed mass is inversely proportional to its pressure. ஸோ அப்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ப்ரெஷர் ஷுட் பி டிக்ரீசஸ். அப்போது ப்ரெஷரை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வால்யூம் எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே ப்ரெஷரை நான் இன்னும் அழுத்தமாக கொடுக்குறேன், கம்ப்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா வால்யூம் எனக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போது ப்ரெஷர் இன்க்ரீசஸ், வால்யூம் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னாக்கா டிக்ரீசஸ். அப்போது ப்ரீ ப்ரப்போர்ஷனல் டு 1/v. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் சார்லஸ் லா. ஸோ இந்த சார்லஸ் லாலையும் அதே மாதிரி தான். ஸோ சேம் டயக்ராம் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே கண்டெய்னர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். இதை என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். இதில் இதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். கேஸோட வால்யூம் அப்படிங்கிறது டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஹீட் அதிகமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரெஷரை என்ன பண்ணும், மேலே ரிலீஸ் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மேல் பாத்திரம் அந்த மூடி வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்துட்டு என்ன பண்ணும், கொதிச்சு அந்த மேலே இருக்க மூடியை வந்துட்டு ரிலீஸ் பண்ண பார்க்கும். ஸோ அந்த வேலை தான் இங்கே நடக்குது. சப்போ வால்யூம் நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வால்யூம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லா பாருங்கள், when the pressure of the gas is kept constant, the volume of the gas is directly proportional to the temperature of the gas, V proportional to T. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் அவகாட்ரோ லா. ஸோ அவகாட்ரோ லாவை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட். எது ரெண்டு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், என்னோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எனக்கு என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கலையே அந்த கண்டெய்னரில் அது வந்துட்டு என்னோட வால்யூமுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ V ப்ரப்போர்ஷனல் டு என்னது, N. ஏன் அப்படின்னா எனக்கு வால்யூமை நான் கம்மி பண்ணேன் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸும் கம்ப்ரஸ் ஆகிக்கும். அதே நான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் the volume of the gas is directly proportional to the number of atoms or molecules present in it. So V proportional to என்னது, N. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான், நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இந்த கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் டைமுக்கு பாஸ் ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அப்போ I is equal to Q/T. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து நான் கொண்டு வந்து அது பக்கத்தில் நான் ரிலேட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதுவே ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். ஸோ அப்போ the electric potential at a point is defined as the amount of work done moving a unit positive charge from infinity to that point. So against the electric force, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸை நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்படி நான் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னை நான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர், இந்த ரெண்டு வேர்டு மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் ரெண்டுக்குமே ஒன்று தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ஸ்லா. ஸோ ஓம்ஸ்லா அப்படிங்கிறது என்னது, V proportional to IR. V proportional to என்னது, IR. அப்போ ஒரு கண்டக்டரில் எந்த அளவுக்கு நான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு அதோட கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு என்னோட ரெசிஸ்டன்ஸ் அப்போசிங் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸும் எனக்கு இன்க்ரீசஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் V is equal to IR. ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference V between the two ends of the conductor. ஸோ அப்போ அந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படிங்கிறது என்ன, H is equal to I squared into RT. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரம் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் நம்ம சொல்லியிருப்போம் H is equal to W அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு சொல்லியிருப்போம். அதாவது ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது எனக்கு ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் சார்ஜுக்கும் ஈக்குவல். இப்போ நம்ம இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம், பை யூசிங் ஓம்ஸ் லா V is equal to என்னது நமக்கு IR.
அதே நம்ம Q ஓடது நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், கரண்ட் ஓடது I is equal to Q by T. அப்போ Q is equal to என்ன சொல்லுவோம் நம்ம IT. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது என்ன பண்ணுறோம் நம்ம I squared into RT. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம், H is equal to I squared into RT. ஸோ அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நான் ஹீட்டிங் எஃபெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கரண்ட்டோட வேல்யூ வந்துட்டு ஸ்கொயராக தான் இருக்கும். அப்போது directly proportional to the square of the current passing through the resistor and directly proportional to the resistance of the resistor and directly proportional to the time for which the current is passing through the resistor. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஒரு ரெண்டு டெஃபினிஷன் நமக்கு முக்கியமான டெஃபினிஷன், கியூரி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரான்ஜன். ஸோ ரெண்டுமே ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஒரு யூனிட்டோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், கியூரினா அப்படின்னா என்னென்னா ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் எடுத்து நான் டிசன்டக்ரேட் பண்ணும்போது ஒரு 3.7 × 10⁻10 per செகண்டுக்கு எனக்கு டிசன்டக்ரேட் ஆகிறது தான் நான் கியூரின்னு சொல்கிறேன். ஸோ அன்ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எப்படி இருக்கும், Z greater than 82, அதாவது அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட் எடுத்து அதில் ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் எடுத்து நான் டிசன்டக்ரேட் பண்ணும்போது பர் செகண்டுக்கு 3.7 × 10⁻10 டிசன்டக்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கியூரின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விச் undergoes 3.7 × 10⁻10 disintegration in 1 second. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரான்ஜன். ஸோ இதுவும் நம்மளோட ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஒரு ஒன் ஆஃப் த யூனிட் தான் இந்த ரான்ஜன் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் என்னோட காமா ரேஸோ இல்லை என்னோட எக்ஸ்ரேஸ்லேருந்தோ வெளியில் வரக்கூடிய அந்த ரேடியேஷனை மெஷர் பண்ணுறதா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரான்ஜன். ஸோ இந்த ரான்ஜன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நான் ரேடியேஷனை வெளியில் விடும்போது பர் யூனிட்டுக்கு அதாவது பர் செகண்டுக்கு எனக்கு 2.58 × 10⁻⁻4 கூலும்பை வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜாக அது கொடுக்கும். ஸோ இன் 1 kg ஆஃப் ஏர், அப்போ 1 kg ஆஃப் ஏரில் எனக்கு 2.5 × 10⁻⁻4 கூலும் சார்ஜை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரான்ஜன். ஸோ பாருங்கள், 1 ரான்ஜன் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரொடியூசஸ் அ சார்ஜ் ஆஃப் 2.58 × 10⁻⁻4 கூலும் இன் 1 kg ஆஃப் ஏர் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் of pressure, temperature and humidity. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 மார்க்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீகலெக்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.